ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கலாம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. இது ரூத்துக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதமான வாக்குத்தத்தமாகும். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் கீழ் அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாக வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. நகோமியை பின்பற்றி சென்றால் ரூத் தன்னுடைய சொந்த தேசமாகிய மோவாபை விட்டாள், சொந்த உறவினர்களை விட்டாள், வீடு வசதிகள் எல்லாவற்றையும் விட்டாள். நகோமி பின்னாலே போனாள். ஒரு மாமியார் பின்னாலே அப்படி போகும்போது இயற்கையில் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் இந்த ரூத் தன்னுடைய மாமியாருக்குள்ளே இருந்த தெய்வத்தை, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை கண்டுகொண்டாள். ஒவ்வொரு ஆளுக்குள்ளும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறாரா என்று கண்டுகொள்வது தான் சரியான வெளிப்பாடு. ஒரு ஆளை பார்த்த மாத்திரத்தில் அந்த ஆளுக்குள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார் என்கிறதை கண்டு கொண்டு அந்த ஆளோட நாம் நல்ல உடன்படிக்கை பண்ணுவது, அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த மாமியார் மேலே கர்த்தர் இருந்தார், அவரோடு கூட நகோமியோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை ரூத் கண்டுகொண்டு இனத்தை விட்டு, தேசத்தை விட்டு, சொந்தங்களை விட்டு, எல்லா பொருட்களையும் விட்டு வெறுங்கையோட நகோமி பின்னாலே, அதாவது அவள் நகோமி பின்னாலே அல்ல போனது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளுக்குள் போனாள். அதுதான் உண்மை. நீங்கள் வெளியே நின்றால் ஆபத்து, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் செட்டைகளுக்குள் இருந்தால் பாதுகாப்பு. நீங்கள் ஒர்பாலை போல நீங்கள் வெளியேறாமல் ரூத்தை போல இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் செட்டைகளுக்குள் இருந்தால் உங்களுக்கு பலன் உண்டு. இதெல்லாம் விட்டு வந்த இந்த ரூத்துக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக, நிறைவான பலன் உண்டாயிருப்பதாக. நிறைவான பலன் நமக்கும் வேண்டும். பலன் வேணும். ஒரு மரத்தை நட்டினால் பலன் வேண்டும். நாம் நெல் விதைத்தால் பலனை எதிர்பார்க்கிறோம். ஒரு மனிதனுக்கு ரொம்ப உழைத்தால் அவன்கிட்ட பலன் எதிர்பார்க்கிறோம். ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தால் இந்த கம்பெனியில் பலன் எதிர்பார்க்கிறோம். இப்போது ரூத்துக்கு பலன் வேணும். நாட்டை விட்டு, ஊரை விட்டு, சொந்தக்காரர்கள் உறவினர்களை விட்டு வந்ததுக்கு ஒரு பலன் வேணும். ஒர்பாலை போல ஈஸியாக முத்தமிட்டு விட்டு திரும்பி போயிருக்கலாம். அவள் அதையெல்லாம் விட்டு விட்டு, ரூத்துக்கு ஒரு நல்ல சாட்சி இல்லை ஃபாலோ பண்ணுறதுக்கு. ரூத் இன்னொரு ஆளை சாட்சியாக வச்சு ஃபாலோ பண்ண முடியாது. ஒர்பால் நல்ல சாட்சி கிடையாது. அவள் திரும்பி போய்விட்டாள். அப்போ எவ்வளோ இடரல் இருக்கும். ஐயோ, நம்ம கூட இருந்தவள் போய்விட்டாலே இடரல். ஆனால் அவ்வளவும் தாங்கி கொண்டு நகோமியின் பின்னாலே வருகிறாள். அவள் நகோமியின் பின்னாலே வந்ததில்லை, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் செட்டைகளின் கீழ் வந்தது. இன்றைக்கு நீங்கள் சும்மா ஒரு ஆலயத்துக்குள் வந்து அமர்ந்திருக்கவில்லை, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் செட்டைகளின் கீழ் வந்திருக்கிறீர்கள். அந்த செட்டைகளின் கீழே உங்களை அவர் பாதுகாத்து வருகிறார். இன்று முதல் அதுதான் உண்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த ரூத்துக்கு நிறைவான பலன் வேணும். வெறுங்கையோடு வந்தவள், ஆனால் அவளுக்கு நிறைவான பலன் வேண்டும். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கும் நிறைவான பலனை கொடுக்க போகிறார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் பலன் வேணும். நீங்கள் எதெல்லாமோ விட்டு வந்திருக்கலாம், எத்தனையோ கஷ்டங்களை தாண்டி வந்திருக்கலாம், எத்தனையோ உபத்திரவங்களை தாண்டி வந்திருக்கலாம், கல்லும் முள்ளும் உள்ள கடின பாதையிலே வந்திருக்கலாம், நிந்தையை தாங்கியிருக்கலாம், அநேக விசனங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கும், அதை தாங்கியிருக்கலாம், ஏளனங்களை தாங்கியிருக்கலாம், நஷ்டங்களை தாங்கியிருக்கலாம், உறவுகளை நீங்கள் இழந்திருக்கலாம், உறவினர்கள் உங்களை பகைத்திருக்கலாம், வெறுத்திருக்கலாம். இதுக்கெல்லாம் பலன் வேணும். நம்ம இயேசுவை நோக்கி நடக்கிற ஒவ்வொரு நடைக்கும் பலன் வேணும். நம்ம முழங்கால் போடுறதுக்கு பலன் வேணும். அவரை பாடுவதற்கு பலன் வேணும். பலன் வேணும். கஷ்டப்பட்டு சம்பாத்தியம் பண்ணி அதில் ஒரு பங்கை தேவனுடைய ஊழியத்திற்கு கொடுக்கிறோம். பலன் நமக்கு வேணும். இந்த பலன் குறித்து தான் இன்றைக்கி நான் செய்தி கொடுக்குறேன். உங்களுக்கு பலன் உண்டு.
தேவனாகிய கர்த்தர் இயேசு சொன்னார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று சொன்னார். அப்போ தேவன் இயேசு பலனை கொடுக்கிறவர். நீ உண்மையாக ஜெபம் பண்ணீங்களா, பலன் உண்டு. தியாகம் பண்ணினீங்களா, பலன் உண்டு. இயேசுவுக்காக கஷ்டப்பட்டீங்களா, பலன் உண்டு. சிலுவை சுமந்தீங்களா, பலன் உண்டு. எவ்வளவோ இயேசுக்காக அலைஞ்சிங்களா, பலன் உண்டு. எவ்வளோ நேரத்தை இயேசுக்காக கொடுத்தீங்களா, பலன் உண்டு. உங்கள் மதிப்பு மரியாதையை இயேசுவுக்கென்று கொடுத்தீர்களா, பலன் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பலன் நிறைவாயிருப்பதாக, உங்கள் எல்லாருக்கும் நிறைவான பலன் உண்டாயிருப்பதாக. நான் நிறைய நேரம் நினைப்பேன், ஆட்களுடைய கஷ்டங்களை பார்ப்பேன், தியாகங்களை பார்ப்பேன். கஷ்டத்தின் மத்தியில் ரொம்ப பாம்போல சபைக்கு வருவாங்க, ஏழைகளாக இருப்பாங்க. அவங்க வந்து சொல்கிற கதையில் கேட்டிங்கன்னா வருத்தமாக இருக்கும், அழுகையாக வரும். அவ்வளவு வேதனை கதை சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஜெபம் பண்ணி முடித்த உடனே கவரில் காணிக்கை வச்சு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், ஐயோ இப்படி கஷ்டப்படுறவங்க அவங்க காணிக்க கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களே, எப்படி தான் இவங்களுக்கு முடியுது? ஆனால் அப்படிப்பட்டவங்களுக்கு பலன் கர்த்தர் கொடுக்கிறார், நிறைவான பலன் உண்டு. நீ கைமாறு கருதாமல் இயேசுக்கென்று ஊழியம் செய்தாய், உனக்கு பலன் உண்டு. தேவன் யாருக்கும் கடன் படமாட்டார். நீங்கள் என்னென்ன செய்கிறீங்களோ அத்தனைக்கும் அவர் திரும்பவும் கொடுத்து விடுவார். இவனுக்கு அதிகமாய் நீ செலவழித்தாய், நான் திரும்ப வரும்போது நீ இவனுக்காக அதிகமாய் செலவழித்தது உண்டானால் நான் திரும்ப வரும்பொழுது நான் உனக்கு திரும்ப கொடுப்பேன் என்று சொல்லி போனவர் தான் இயேசு கிறிஸ்து, நல்ல சமாரியன். நிறைவான பலன் உண்டு. எண்ண முடியுமா நீங்கள் எத்தனை தடவை இயேசுக்காக நடந்தீர்கள் என்று? எண்ண முடியுமா எத்தனை தடவை இயேசுக்காய் கண்ணீர் விட்டீர்கள் என்று? எண்ண முடியுமா நீங்கள் எவ்வளவு காணிக்கைகளை தேவனுக்கு என்று வழங்கி இருப்பீர்கள் என்று, அவரை நினைத்து கொடுத்திருப்பீர்கள்? எண்ண முடியுமா நீங்கள் இயேசுக்காகப்பட்ட கஷ்டங்கள்? ஆனால் எல்லாவற்றிற்கும் பலன் உண்டு, பலன் உண்டு. ஒன்று கூட பலன் இல்லாமல் போகாது. ஏனால் அவர் உயிரோடு எழும்பி இருக்கிறார். நிச்சயமாக பலன் உண்டு. இன்று இந்த காலை ஆராதனையில் 3 பலன்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல் பலன் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்க முடியும். இதுதான் உயர்ந்த ரக பலன். இந்த பலன் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு கிடையாது. இயேசுனுடைய பிள்ளைகளாக இல்லாமல் இன்னும் புறஜாதிகளாக இருக்கிறவர்களுக்கு இந்த பலன் இல்லை. வாசிக்கிறேன். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். நான் உனக்கு கேடகம், பாதுகாப்பு. ஆபிரகாமே நீ பயப்படாதே. பாதுகாப்பு என்பது நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் பாதுகாப்பு. நான் உனக்கு கேடகம். இனி ஒரு கேடகத்தை தேட தேவையில்லை. இனி ஒரு பாதுகாப்பை தேட தேவையில்லை. தைரியமாய் வாழலாம், தைரியமாய் இயேசுக்கு ஊழியம் செய்யலாம். என்றால் இயேசுவே நமக்கு கேடகமாய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் சொன்னார், நானே உனக்கு மகா பெரிய பலன். ஐ ஆம் யுவர் கிரேட் ரிவார்டு. இவ்வளவு கஷ்டப்படுறேன், எனக்கு பலன் ஏது என்று சொன்னால் அவர் சொன்னார், நான் என்னையே உனக்கு கொடுக்கிறேன். ஐ ஆம் யுவர் ரிவார்டு. நானே உனக்கு பலன். இதுதான் ரொம்ப உயர்ந்த காரியம். எல்லாரும் அவருடைய கைகளை எதிர்பார்த்திருப்பார்கள். நாங்கள் இவ்வளவு காலம் பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று பேதுரு கேட்டான். சீஷர்கள் அதைத்தான் நாடி இருந்திருக்கிறார்கள். எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று, இயேசுவின் கைகளிலிருந்து என்ன கிடைக்கும் என்கிறதை பலனாக நீங்களும் நானும் பார்க்க மாட்டோம். இயேசுவையே நம்முடைய பலனாக பார்க்கிறோம். இயேசுவை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கு எதையும் நஷ்டம் என்று விடலாம், குப்பையுமாக எண்ணலாம். இயேசுவை ஆதாயம் பண்ணிக்கொள்ள வேண்டும். அவர்தான் நமக்கு பலன். அவர்தான் நமக்கு போதும். அவர்தான் நமக்கு பணம். எல்லாருக்கும் ரொம்ப தேவை பணம். அதனால் கண்ணெல்லாம் பணத்துக்கு போகும், மைண்டெல்லாம் பணத்துக்கு போகும். எல்லாருக்கும் தேவை. ஆனால் பணத்து மேலே மைண்டு போகாது நமக்கு. ஏன்? பலன் நமக்கு பணம் இல்லை, பலன் இயேசு தான் நமக்கு பலன். அல்லேலூயா. நான் இயேசு கிறிஸ்துவையே என் பணமாக பார்க்கிறேன், இயேசுவையே என் புகழாக பார்க்கிறேன்,
இயேசுவையே என் அறிவாக பார்க்கிறேன். இயேசு இல்லாமல் எனக்கு அறிவு கிடையாது. இயேசு இல்லாமல் எனக்கு மதிப்பு கிடையாது. நான் மதிப்பு தேட மாட்டேன், இயேசுவை தான் தேடுவேன். இயேசுவே என் மதிப்பு, இயேசுவே என் புகழ், எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே. இயேசுவை நம்முடைய பலனாக எண்ண வேண்டும். எண்ணுகிறீர்களா? நிறைய பேர் இயேசுவை பலனாக நினைத்ததுனால தான் அவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இயேசுவை தேடி வர்றோம். ஓடி ஓடி தங்கள் கஷ்டத்தை பெருசாகவே நினைக்க மாட்டாங்க. தங்கள் நிந்தைகளை பெருசாக நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாத்துக்கும் மேலே உள்ளவரை பிடிச்சிட்டாங்க. அவரே எனக்கு சொந்தமாயிட்டார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் கோத்திரங்களில் 12 கோத்திரங்கள் இருந்தன. அந்த 12 கோத்திரங்களுக்குள்ள 11 கோத்திரங்களுக்கு பங்கு, சுதந்திரங்கள், கானான் தேசத்தை பிரித்து கொடுக்கும்படி யோசுவாவுக்கு கட்டளையிட்டார். யோசுவா பங்கு போட்டு பிரித்து எடுத்து எல்லாருக்கும் கொடுக்குறார். 11 கோத்திரத்துக்கு பங்கு கொடுக்க சொல்லிவிட்டார். ஆனால் லேவி கோத்திரத்துக்கு மட்டும் பங்கும் இல்லை, சுதந்திரமும் இல்லை என்னார். இந்த ஒரு கோத்திரத்துக்கு ஒன்றும் கிடையாது. பிறகு சொன்னார், அவர்களுக்கு பங்கும் இல்லை, சுதந்திரமும் கொடுக்காதீங்க, நானே அவர்களுடைய சுதந்திரம் அப்படின்னார். அங்கே தான் உயர்ந்துட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்றவங்கள்ட்ட எல்லாம் இருக்கும், இயேசு இருக்க மாட்டார். ஆனால் நமக்கு இயேசு இருந்தால் போதும், மற்ற எல்லாம் இருக்கிற மாதிரி அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா இயேசு ஒரு நீரூற்று. தேவையான நேரம் நமக்கு கிடைக்கும். நாளைய தினத்தை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. எல்லா நாளும் அதனதன் தேவையை தேவன் பூர்த்தி செய்வார் என்று அந்த நாளே காத்து கொண்டு கிடக்கும். ஒரு நாளையும் உங்களை வெறுமையாக விட மாட்டார். ஒவ்வொரு நாளிலும் உங்களை வெறுமையாக விட மாட்டார். ஒரு நாளும் வீணாக போகாது. அவரே எனக்கு பலன். கொஞ்சம் அதை யோசித்து பாருங்கள். நானே பலன். ஒரு திராட்சை செடியில் போய் கொஞ்சம் திராட்சை பழங்களை பறித்து புசிப்பது எப்படி இருக்கிறது? அதே வேளையில் திராட்சை செடியே எனக்கு இருக்கிறதுன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரியது. இயேசு சொன்னார், நானே மெய்யான திராட்சை செடி அப்படின்னார். ஹல்லேலூயா. 4 ஆடுகளை வைத்திருப்பது பெரிதா அல்லது மெய்ப்பனையே நம் கொண்டிருப்பது பெரிதா? பாருங்கள், இயேசு நல்ல மெய்ப்பனாக இருக்கிறார். கட்டடம் நல்லது தான், எல்லா வசதியும் இருக்கிற கட்டடம் சந்தோஷம்தான். ஆனால் அதன் வாசலே எனக்கு இருக்குது. இயேசு தான் எனக்கு வாசல்னு சொல்வது எவ்வளோ பெரியது. இயேசு சொன்னார், நானே வாசல், நானே நல்ல மெய்ப்பன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, பாதையை தேடிக்கொண்டே அலைய வேண்டாம், கிடைக்காது. இயேசுவையே உங்கள் பாதையாக நினைங்க. அவர் தான் பாதை, அவர் தான் வழி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் அவர் சொன்னார், நானே உனக்கு பலன். நிறைவான பலன் இயேசு தான், மற்றதெல்லாம் குறைந்த பலன் தான். நீங்கள் நிறைய பேர் எவ்வளவோ சேவை செய்கிறீங்க, தியாகமாக வாழ்கிறீங்க, அத்தனைக்கும் பலன் இயேசு போதும். அதனால தான் உம்மை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கு நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட தயாராக இருக்கிறேன் என்றார் பவுல். அவரை ஆதாயப்படுத்த. அவர்தான் உனக்கு கேடகம், அவர்தான் உனக்கு சுதந்திரம், அவர்தான் உனக்கு பலன். பலன்னு சொல்கிற வார்த்தையை இன்னொரு நமக்கு விளங்குற வார்த்தையில் சொன்னால் சம்பளம். நம்மளோ வேலை பார்க்குறேனே, எனக்கு சம்பளம். அப்போ அவர் சொல்லாருப்பா, நான் தான் உனக்கு சம்பளம், போதுமாண்டவரேன்னு சொல்லி கைத்தட்டி பாடி அவரை சந்தோஷப்படுத்துவோம். அவர் நம்மளை சந்தோஷப்படுத்துவார். இன்பமான பாதை. ஊழியக்காராக எங்களுக்கு சம்பளம் கிடையாது. நான் ஊழியத்தில் வந்ததிலிருந்து இதுவரை சம்பளம் வாங்கினது இல்லை, இனியும் வாங்கப் போகிறது இல்லை. எனக்கு இன்னும் சம்பளம் குறிக்கப்படாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உங்களோட சம்பளமானால் எவ்வளவு உழைப்பீங்க அவருக்காக, எவ்வளோ அலைவீங்க, எவ்வளோ நடப்பீங்க. ஏன்னா அவரே சம்பளமாக கிடைக்கிறாராமே. அப்போ நான் எல்லாம் எப்படி ஜெபம் பண்ணுவேன்? ஆண்டவரே, இன்னும் எனக்கு வேலை கொடுங்க. give me more work to do in the kingdom of God. இயேசுதான் நம்முடைய நிறைவான பலன். அவர் சொன்னார், நீ பயப்படாதே ஆபிரகாமே. ஏன் அவன் பயந்தான் தெரியுமா? ஆபிரகாம், அவனுக்கு பிள்ளை இல்லை. 3ஆம் நாள் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, நீர் எனக்கு என்ன தருவீர், நான் பிள்ளையற்றவனாக இருக்கிறேனே. அவன் உள்ளுக்கு ஒரு விசனம் இருந்திருக்கு, பிள்ளை இல்லையே, என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ, உள்ளுக்கு ஒரு விசனம் அவனுக்கு இருக்குது. அதனால தான் சொன்னார், நான் தான் உனக்கு சுதந்திரம், நான் தான் உனக்கு மகா பெரிய பலன்.
அதாவது நான் தான் உனக்கு பிள்ளை, நீ அது இல்லைன்னு வருத்தப்படாத, இது இல்லைன்னு வருத்தப்படாத. நான் தான் உனக்கு வீடு, நான் தான் உனக்கு ஆஸ்தி, நான் தான் உனக்கு சொந்தம், நான் தான் உனக்கு வாழ்வு, உன் சந்தோஷம் நான் தான். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். இயேசு தான் என் சந்தோஷம். இயேசு. எல்லாரும் சந்தோஷமாக இருக்க பார்ப்பாங்க. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேனே, எனக்கு ஒரு சந்தோஷத்தை தரமாட்டாரா? என் சந்தோஷமே இயேசு தான். அவர் சொன்னார், ஆபிரகாமே பிள்ளை இல்லைன்னு வருத்தப்படாத. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாத. உனக்கு வசதி இல்லைன்னு பயப்படாத, உனக்காக கிட்ட யாரும் இல்லையேன்னு பயப்படாத. நானே உனக்கு பலனாக இருக்கிறேன். மற்றவங்க எல்லாம் இடையில நிற்பாங்க, நான் மட்டும்தான் கடைசி வரை உன்னோடு கைகோர்த்து நடப்பேன். அல்லேலூயா. உன்னை கைவிடவே மாட்டேன் என்று சொல்லுகிறவர். அதனால் இன்றைக்கி நம்ம எல்லாம் அறிக்கை பண்ணணும். கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெற்ற எல்லாரும் சொல்லணும், எனக்கு இயேசுதான் நிறைவான பலன். இரண்டாவது நமக்கு பலன் என்ன? ரோமர் நிருபம் 6வது அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினாலே பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். பரிசுத்தமாகுதலை பலனாய் கொடுக்கிறார். இது எல்லாருக்கும் இல்லை. நான் தான் முதலே சொன்னேன், இந்த 3 பலனும் யாருக்குமே இந்த பூமியில் வேறு எவருக்குமே கொடுக்க மாட்டார். இது அவருடைய மகனுக்கும் மகளுக்கும் அவருடைய சொந்த பிள்ளைகளுக்கும் உரிய 3 பலன்கள். பிறருக்கு கிடைக்காது. பிறருக்கு வேணால் பொன்னையும் பொருளையும் கொடுத்துட்டு அவர் பாட்டில் இருக்கலாம். தங்க சுரங்கங்களை கொடுத்துருக்காரு சில நாடுகளுக்கு. சில நாடுகளுக்கு நிலக்கரி சுரங்கங்களை கொடுத்துருக்காரு. சில நாடுகளுக்கு பவள பாறைகளை கொடுத்துருக்காரு. சிலருக்கு என்னென்னமோ அங்கங்கே அவங்களுக்குடைய செழிப்பை அங்கங்கே வச்சுருக்காரு. அந்தந்த நாட்டுக்கு அந்தந்த நாடுக்கு உரிய செழிப்பு இருக்குது. ஒரு நாடும் குறைவுன்னு சொல்ல முடியாது, ஒன்றும் இல்லைன்னே சொல்ல முடியாது. அரபி தேசம்தான் பாலைவனமாக கிடந்தது, அங்கேயும் கொண்டு எண்ணெயை வச்சுட்டார். எல்லா நாட்டுக்கும் பட்சபாதம் இல்லாமல் கொடுத்துட்டார். ஆனால் வளம் முக்கியமல்ல, இதையெல்லாம் கொடுக்க வல்லமை உள்ள தேவன் மனுஷனுக்கு தேவை. இந்த ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் நம்மகிட்ட? நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும். 1. 2வது, நீங்கள் தேவனுக்கு அடிமையாக வாழ வேண்டும். இதுக்கெல்லாம் ஆண்டவர் சீசன் கொடுத்துருப்பார். கொஞ்சம் காலம், இதில் கொஞ்சம் காலம், அதில் கொஞ்சம். பாவத்திலிருந்து விடுதலை ஆகிறது ரொம்ப காலம் கிடையாது, அது ஒரே நாளில் முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்கிற ஆட்களை நான் நம்புறதே கிடையாது. அது ரட்சிப்பு இல்லை, அது நீயா உன்னைய கொஞ்சம் நல்லா ஆக்கிக்கிடுற, அவ்வளோதான். நீ ஒரு சன்மார்க்கன், அவ்வளோதான். சன்மார்க்கனுக்கு பரலோகம் கிடையாது. சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் சங்கரிக்க போகிறார். சன்மார்க்கனாய் வாழ்வது அல்ல ஆண்டவர் சொன்னது. பாவ மன்னிப்பு ஒரே நாளில் வருது. அதுவும் யாராலே வரணும்? சிலுவையிலே அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்று சொன்னார். பாவ நிவாரண பலியாகிய இயேசுவின் ரத்தத்தால் மட்டும்தான் பாவ மன்னிப்பு நமக்கு கிடைக்கணும். அதுக்கு 10 நாள் தேவையில்லை, அதுக்கு 10 மாதம் தேவையில்லை, அதுக்கு வருஷக்கணக்கில் இன்னும் பாவத்திலேயே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரே நாளில் விடுதலை, ஒரே நாளில் விடுதலை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விடுதலையை கொடுக்கிறார், பாவ மன்னிப்பை கொடுக்கிறார், பாவத்திலிருந்து விடுதலையை கொடுக்கிறார், பாவத்தின் தண்டனையிலிருந்து நம்மை விடுதலையாக்கி விடுகிறார். இது ஒரே நாளில் நடக்க வேண்டிய விஷயம். என்ன, அநேகருடைய வாழ்க்கையில் இன்னும் பாவத்திலிருந்து கூட விடுதலை இல்லை, பூர்ண விடுதலை இல்லை. இன்னும் சில பாவங்களை ஒளிச்சு வச்சு வாழ்வாங்க. அவங்க நினைப்பாங்க இந்த பாவம் யாருக்குமே தெரியாது, அது ரகசிய பாவமாக இருக்கும், அது அந்தரங்க பாவமாக இருக்கும். இந்த விஷயத்தில் பரவாயில்ல, இது நம்ம பண்ண பரவாயில்ல, இந்த தப்பு பரவாயில்ல, இப்படி யார் தான் அப்படி பார்க்க போனால் யார் தான் நல்லவன் உலகத்தில், எல்லாருக்கும் தான் இருப்பாங்கன்னு ஒரு எண்ணம். அப்படி இல்லை. நீ பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படணும். அதுதான் முதல்
பாதை. ரெண்டாவது, நீ தேவனுக்கு அடிமையாக வாழ்கிறதுக்கு ஒரு சீசனை தருவார். அங்கே போய் நீ பெரிய ஆளாக உன்னை காட்டக்கூடாது. உன் பக்தி பெருசு, அல்லது உன் விசுவாசம் பெருசு, அல்லது உன் குலம் பெருசு, உன் கோத்திரம் பெருசு அப்படின்னு அங்கே போய் காட்டக்கூடாது. அடிமையாக வாழணும். நீ தேவனுக்கு அடிமை என்று என்றைக்கு கர்த்தர் உங்களை பார்க்குறாரோ அதுக்கு அப்படிப்பட்டவங்க கையில் தான் பரிசுத்தமாகுதல் என்கிற ஒரு பெரிய பாதையை காட்டுவார், அதில் கொண்டு போவார். பரிசுத்தமாகுதல், சாங்டிஃபிகேஷன் என்பது ஒரு பெரிய ப்ராசஸ். அது ஒரு பெரிய ஒரு பாதை, அது ஒரு இடுக்கமான பாதை, அது ஒரு நெருக்கமான பாதை. அதை கண்டடைகிறவர்கள் சிலர் பரிசுத்தமாகுதல் என்ற எல்லைக்குள்ளே போயிட்டு நீங்கள் பரிசுத்தமாகுதலை பூரணப்படுத்த வேண்டும். பரிசுத்தமாகுதலை பூரணப்படுத்த கடவோம் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது இந்த பரிசுத்தமாகுதலுக்குள்ளே போகணுமானா பாவத்திலேருந்து கம்ப்ளீட் விடுதலை வேணும். ரெண்டாவது, தேவனுக்கு அடிமையாக ஒப்புக்கொள்ளணும். அடிமை சுதந்திரத்தை தேட மாட்டான், வசதியை தேட மாட்டான். நிறைய பேர் அப்படி இல்லை பார்த்தீங்களா? எடுத்த உடனே பெருமையை தேடுறது, மேன்மையை தேடுறது, இல்லைன்னா சுண்டி போய் உள்ளுக்கு வலிக்கும், வெளியே காட்டிக்கிற மாட்டாங்க. முதலாளி மாதிரியே எண்ணம், பெரிய ஆள் மாதிரியே எண்ணம். ஏசு சொன்னார், நீ பெரிய ஆளுன்னு நினைக்கணுமானா சின்ன பிள்ளை மாதிரி மாறு, அப்போ தான் நீ பெரிய ஆளுன்னு சொன்னார். சிறு பிள்ளை எடுத்து எல்லாருக்கும் காட்டி சொன்னார், இவனை மாதிரி மாறணும். யார் பெரியவன்னு எதுக்கு பேசுகிறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது அடிமை. பாவத்திலிருந்து விடுதலைங்கிறது ஒரு பெரிய விஷயம், அதை இயேசு கொடுக்குறார். அதுக்கப்புறம் ஒரு காலம் தருவார், நீ இயேசுக்கு அடிமைங்கிறத நிரூபிக்கணும். அதுக்கு தான் சபையை கொடுக்குறார். இயேசுக்கு அடிமை என்ற அந்த சாட்சி விசுவாசிகள் நடுவில் உனக்கு இருக்கணும். விசுவாசிகளை அவ்வளோ மரியாதை கொடுக்கணும். ஆண்கள் பெண்களுக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்கணும். இந்த சபையில் பெண்கள் ஆண்களுக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு அடிமைங்கிற மாதிரியே நினைக்கணும். அதில் ஃபாதர் பாடுறார் பாருங்க, அடிமை நான் ஆண்டவரே. அதில் வேற எந்த வேர்டும் அவருக்கு பெருசாக தெரியல. பாட்டு கட்டும்போது இந்த அடிமைங்கிற வார்த்தையை போட்டு பாடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் என்னைக்கும் நினைங்க, நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டதுனால உங்களுக்கு ஒரு ராஜரீகம் கிடைக்கும், ரட்சிப்பு கிடைக்கும், உங்களுக்கு கிரீடம் கிடைக்குது. அதுக்காக ரொம்ப பெரிய ஆள்னு உங்களை நினையாமல் அடிமையாக இயேசுவுக்கு, இயேசுனுடைய சபையில் அடிமையாக வாழ. சபையை விட்டு வெளியே போனீங்க, உலகத்துக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் தான் முதலாளி, நீங்கள் தான் ராஜா ராணி. ஆனால் தேவனுடைய எல்லையில் நம்ம அடிமையாக இருக்கிறோம். நான் இயேசுவின் அடிமைங்கிறது இன்னொருத்தருக்கு காட்ட மாட்டேன், அடிமையாகவே இருப்பேன். இப்படி பாவத்தில் விடுதலையாகி இயேசுவுக்கு அடிமையானவங்களுக்கு பரிசுத்தமாகுதல் என்கிற இடத்தை கொடுக்குறார். வா, இனிமேல் பரிசுத்தமாகுதலுக்குள்ள உன்னை நான் கொண்டு போகிறேன். பரிசுத்தமாகுதலை எல்லாரும் கொடுக்க மாட்டார். இன்றைக்கி தான் சர்ச்சுக்கு வந்திருப்பாங்க, அதுக்காக அதை தூக்கி கொடுத்துட மாட்டார், தாங்க மாட்டான். ஃபஸ்ட்டில் இருந்து வரணும். ஸ்கூலில் போனால், காலேஜில் போனால் ஃபஸ்ட்டில் இருந்தால் வரணும். இல்லை எனக்கு ரொம்ப தெரியும் உடனே மேலே உடனே நான் மேலே சேர்த்துக்கிடுங்க, நோ, கீழேருந்து வா. பிரியமானவர்களே, பரிசுத்தமாகுதல் என்றால் என்ன? நம்ம இயேசுவின் மேலும் அவர் சொன்ன வார்த்தையின் மேலும் வைக்கிற விசுவாசம் தான் பரிசுத்தம். விசுவாசம் இல்லைன்னா பரிசுத்தம் இல்லைன்னு அர்த்தம். 100க்கு 100 விசுவாசிக்கிறேன், அதுதான் பரிசுத்தம். ஒரு சொட்டு சந்தேகம் இல்லாத பரிசுத்தம், ஒரு சொட்டு சந்தேகம் இல்லாத விசுவாசம். ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரியது அப்படின்ட்டார். அந்த விசுவாசம் தான் பரிசுத்தம். அந்த விசுவாசத்தை பெற்ற பரிசுத்தவான்களுக்கு தான் விசுவாசின்னு பேரு. விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, இந்த பிரச்சனையை நான் நீக்க முடியும் என்று நான் விசுவாசிக்கிறாயா? விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, இது உம்மால் இந்த பிரச்சனை நீங்கணும், நான் விசுவாசிக்கிறேன். எல்லாவற்றிலேயும் நீ ஒவ்வொரு விசுவாசியும் எல்லாவற்றிலும் விசுவாசிக்கணும், இயேசுவை விசுவாசிக்கணும். விசுவாசம்தான் பரிசுத்தமாகுதல். ரெண்டாவது கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸ், அதுதான் பரிசுத்தமாகுதல். நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிவீங்க. பவுல் சொன்னார், நீங்கள் தேவனுக்கும் எங்களுக்கும் கீழ்ப்படிந்தீர்கள்,
தேவனுக்கும் ஒப்பு கொடுத்தீர்கள், எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தீர்கள் அப்படின்றார். கீழ்ப்படிதல், தேவனுக்கு கீழ்ப்படுகிறது, எல்லா வசனங்களுக்கு கீழ்ப்படுகிறது, சபைக்கு கீழ்ப்படுகிறது. பாடுகள் வரும், அந்த பாடுகளின் வழியாக கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு கீழ்ப்படியணும். அது ஒரு ஸ்கூல். கீழ்ப்படிதல் என்பது ஒரு ஸ்கூல். இந்த பரிசுத்தமாகுதல் என்கிற பெரிய ப்ராசஸுக்குள்ள ஒரு ஸ்கூல், தி ஸ்கூல் ஆஃப் ஒபீடியன்ஸ். நிறைய பேர் அந்த ஸ்கூல் ஆஃப் ஒபீடியன்ஸ்லேயே இல்லை, தே டோன்ட் ஒபே. இதனால தான் கீழ்ப்படிந்து அடங்குங்கள்னு பைபிள் சொல்லுது. உங்களை நடத்துகிறவர்கள் வருத்தப்படக்கூடாது, உங்களை நடத்துகிறவர்கள் விசனப்படாது இருக்கும்படிக்கு, அவர்கள் வருத்தத்தோடு உங்களை நடத்தாதபடிக்கு நீங்கள் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள் என்று எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது. உங்களை நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படியுங்கள். உங்கள் புருஷர்களுக்கு நீங்கள் செய்கிற மரியாதையை கீழ்ப்படிதல் தான். அதனால தான் கீழ்ப்படிதலை பற்றி பைபிள் அப்படி சொல்லுது. மனைவிகள் உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். அடுத்தவன் சொன்னால் கேட்பாங்க சில பெண்கள், புருஷன் சொன்னால் கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு என்ன தெரியும், சும்மா இருக்கு, எவனோ சொல்லணும். நான் சொல்கிறேன், என் புருஷனை தாண்டி இன்னொருத்தன் எனக்கு சொல்ல தேவையில்லைன்னு பொருத்தனை பண்ணுங்க. என்னுடைய கணவருக்கு நான் கீழ்ப்படிவேன். சாராளை போல ஆண்டவனேன்னு சொல்லி என் கணவனுக்கு கீழ்ப்படிவேன். கீழ்ப்படிதல், இதுதான் பரிசுத்தமாகுதலுடைய அந்த தன்மைகள். நல்லா கீழ்ப்படுகிறாங்க. ஒரு மனைவி நல்ல புருஷனுக்கு கீழ்ப்படிதுன்னா அவள் பரிசுத்தமாகுதலுக்குள்ளே போய்கிட்டு இருக்கா. அல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். இந்த கீழ்ப்படிதல் இல்லாததுனால நிறைய பேர் மேலே சந்தேகம் வருது. இவங்க இன்னும் பாவத்தில் விடுதலை ஆனாங்களா, இவங்க தேவனுக்கு அடிமை ஆனாங்களா தெரியலையே, ரோஷக்காரங்களாக இருக்காங்களே, பெருமைக்காரங்களாக இருக்காங்களே, ஏன் இப்படி இருக்காங்க, இதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? ஒரு மனுஷன் தேவனுக்கு அடிமையாகிறதுக்கு ரொம்ப சிம்பிள் அல்லவா? ஏசு ரொம்ப பெரியவர் அல்லவா, ரொம்ப அன்பானவர் அல்லவா, பாசமுள்ளவர், ஜீவனை தந்தவர் அல்லவா, அவருக்கு அடிமையாக வாழ்றதில்லை, என்ன தயக்கம்? அதனால் கீழ்ப்படிதல் தான் பரிசுத்தமாகுதலுடைய அனுபவம். மூன்றாவது, இயேசுவுக்கு ஃபஸ்ட் பிளேஸ் கொடுக்கறது தான் பரிசுத்தமாகுதல், கிவிங் ஃபஸ்ட் பிளேஸ். சொந்த பந்தங்கள்லாம் ஓரமாக உட்காருங்க, மனைவி பிள்ளைகள்லாம் அங்கே உட்காருங்க. நான் இயேசு அண்டை போகிறேன், இயேசுவிடத்தில் பேசிவிட்டு தான் அங்கே வருவேன். அதுதான் தேவனுக்கு முதலிடம் கொடுத்தல். யாக்கோபு தேவனுக்கு முதலிடம் கொடுத்தான். மனைவி மக்களெல்லாம் யாப்போக்கு நதிக்கரையில் போங்க நீங்கள் அந்த பக்கம், லெட் மீ கோ டு மை லார்ட் அண்ட் மை ஃபாதர், லெட் மீ டாக் டு ஹிம் ஃபர்ஸ்ட். பிள்ளைகள் விளையாடக்கூடாது, நோ ஐ வாண்ட் டு டாக் வித் ஹிம் ஃபர்ஸ்ட். அவருக்கு தான் முதல் இடம். பரிசுத்தமாகுதலில் போகிறவங்க தேவனுக்கு முதலிடம் கொடுப்பாங்க. கொடுக்குறீங்களா? முதல் இடம் அவருக்கு, முதற் பங்கு அவருக்கு, முதற் குழந்தை அவருக்கு. உங்கள் பிள்ளையில் மூத்த பிள்ளை, பிள்ளை இயேசுவுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுக்கறது இயேசுவுக்கு. பார்த்துக்கலாம், அப்படி சொல்லக்கூடாது. ஐயா நீங்கள் தான் நிற்கணும். கல்யாண வீட்டில் அத்தனை சொந்தக்காரங்க வரலாம், ஆனால் வேண்டாம், அவங்க வந்தாலும் நீங்கள் தான் முதலிடம் நிற்கணும் ஐயா இயேசுவேன்னு சொல்லி அவரை வருந்தி கல்யாண வீட்டுக்கு அழைக்கணும். அப்போ பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. கல்யாணம் கட்டி 4 மாதத்தில் பிரச்சனை வந்துட்டு அடித்து போட்டார், குடிச்சிட்டு வராருன்னு வராது. ஒவ்வொரு சாப்பாட்டுக்கும் இயேசு முதல் இடத்துல வைக்கிறீங்களா? சம்பளம் வாங்கிட்டு வந்த உடனே அந்த கடனை எப்படி அடைக்க, அந்த பேங்க்கில் எப்படி போட, இந்த ஆளுக்கு ஏன் அப்படி நினச்சிங்க? தேவ சபையில் தேவனுக்குரியது முதல் பங்கு தேவனுக்கு கொடுக்கணும். அது இல்லை வாழ்க்கை, அது இல்லை பரிசுத்தம். சில பேர் நான் பரிசுத்தமாக இருக்கேன், நீ என்ன பேசினாலும் நான் சம்மதிக்க மாட்டேன். வேதம் தெரிந்தவன், விபரம் தெரிந்தவன் சொல்லுகிறேன், நீ உன் முதல் பங்கை, முதலிடத்தை தேவனுக்கு கொடு. அதுதான் பரிசுத்தமாகுதல். பரிசுத்தமாகுதல் என்றால் என்ன? ஒரு மனிதனுக்கு கீழே ஒரு சபையில் வாழ்கும் ஒரு வாழ்க்கை, அதுதான் பரிசுத்தமாகுதல். ஒரு மனுஷன், பாஸ்டர் ஒரு மனுஷன், அவர் தேவதூதனும் கிடையாது, வானத்திலிருந்து குதித்தவரும் கிடையாது. நாங்கள்லாம் எலியாவை மாதிரி பாடுள்ள மனிதர்கள். 100க்கு 100 மனுஷ தன்மைகள் எங்களுக்குள்ளே இருக்கும். ஆனால் எங்களுக்கு கீழே நீங்கள் கீழ்ப்படைந்து அடங்கி அப்படி போகிறது, இதுதான் பரிசுத்தம்.
நான் யாருக்கும் அடங்க மாட்டேன்னு போகிறது தப்பு, அது பரிசுத்தம் இல்லை. அதனால தான் ஒரு எழுத்துப்படி ஒரு மெய்ப்பனை கர்த்தர் கொடுக்குறார். சொல்லிட்டு கொடுத்து விட்டு அவர் சொல்கிறார், காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாமற் போனால் நீ காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவாய்? அப்போ காண்ற ஒரு மெய்ப்பன் ஒரு மனுஷன், அவன் ஒரு மனுஷன், 100 மனுஷன், பட் ஸ்டில் வி ஒபே. ஒரு சபையில் இருக்கிறோம், அதுதான் பரிசுத்தமாகுதல். சபைக்கு வெளியே பரிசுத்தமாகுதலை பற்றி கனவு காணாதீங்க. உங்களுக்கு சபை இல்லையா, ஒரு பாஸ்டர் இல்லையா, பரிசுத்தமாகுதல் கிட்டே நீங்கள் வரல. இயேசு வரப்போகிறாரு, அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். இயேசு வர்றதுக்கு முந்தி என்னெல்லாம் நடக்கும்னு போட்டுக்கிட்டே இருப்பாங்க டிவிகளில். யுத்தம் வருதுன்னு யுத்தத்தை காட்டுவாங்க, அது வருது இது வருது. இந்த பூச்சாண்டி எல்லாம் காட்ட தேவையில்லை, நேருக்கு நேரம் வாங்க. நேருக்கு நேர உங்களுக்கு ஒரு பாஸ்டர் இருக்கா, கீழ்ப்படிஞ்சு போகிறீங்களா, ஒரு சபையில் இருக்கீங்களா, இப்படி சொல்கிறதுக்கு ஒருத்தர் இல்லை. வருவார் வருவார் வருவார், அப்படி வரும் இப்படி வரும். உபத்திரவ காலத்துக்கு அப்புறம், உபத்திரவ காலத்தில் என்ன நடக்கும், உபத்திரவ காலத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்னாலாம் நமக்கு தெரிய தேவையே இல்லை. ஈவன் தோ இட் இஸ் ரிட்டன் இன் த பைபிள், நோ நீட் ஃபார் அஸ் டு நோ ஆல் தீஸ் திங்ஸ். நான் எப்படி எடுத்துக்கொள்ளப்படணும் அதிலேயே கவனமாக இருக்கணும். நான் எப்படி பரிசுத்தமாகணும், பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்க கடவன், அதுக்கு கவனம் செலுத்துறதை விட்டுட்டு எப்போ வருவார், அம்மா ஐயோ யுத்தம் வருது, ஏன் பயப்படுறீங்க? ஒரு சபையில் ஒரு மனுஷன் கைக்குள்ளே இருந்து, அது ரொம்ப கஷ்டம். ஒரு மனுஷன் கைக்குள்ளே இருப்பது. நானும் மனுஷன் நீயும் மனுஷன், நான் எப்படி உனக்கு அடங்குவேன், எப்படி தான் வரும். ஆனால் ஒரு அழைக்கப்பட்ட ஊழியக்காரனுக்கு கீழே அவர் சொல் கேட்டு நடக்கிறது தான் பரிசுத்தமாகுதல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதல். அடுத்து பரிசுத்த அந்த கைடன்ஸ், ஹோலி ஸ்பிரிட்டினுடைய கைடன்ஸை புரிந்து கொண்டு அதப்படி வாழ்க்கையை அமைக்கிறவன் தான் பரிசுத்தமாகுதலை கண்டவன். அதனால் தினம் ஆவியானுடைய வழி நடத்துதலை தான் தேடணும். ஆவியானுடைய வழி நடத்துதல் ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவை, ஒவ்வொரு விஷயத்திலும் நமக்கு தேவை. ஒரு படிப்பு பாடத்தை செலக்ட் பண்ணுறது கூட முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி ஆவியானுடைய வழிநடத்துதலை தேடணும். எனக்கு இதுதான் வரும், இந்த பாடம் தான் வரும் அப்படின்னு போகிறவங்க பிறகு போய் கஷ்டப்படுறாங்க பாருங்கள். கர்த்தர் வழிநடத்தி தான் நீ ஒரு வீட்டை கட்டணும், கர்த்தர் வழிநடத்தி ஒரு இடம் வாங்கணும். கர்த்தர் வழிநடத்தின ஆள் இந்த ஆள் தானான்னு பார்த்து பிள்ளைக்கு கல்யாணம் வைக்கணும். சும்மா வசதியானவன் பார்த்து கொடுங்க, பிறகு அழுதுட்டு வாங்க. என்ன பண்ண, கண்ணீரை துடைப்போம், திரும்ப ஜெபம் பண்ணுவோம். நல்ல மனசு அப்படி தான் விட்டு போச்சு. கொஞ்சம் கூட நினைக்க மாட்டேங்கிறாங்களே கர்த்தரை. மாப்பிள்ளை ரட்சிக்கப்பட்டவனா, பரிசுத்தாய் பெற்றானா, அவன் எந்த சபைக்கு போகிறான், அவருக்கு என்ன சாட்சி இருக்குது. முதல் சாட்சி பாஸ்டர் சாட்சி. ஊரில் உள்ளவங்க சாட்சியெல்லாம் கேட்கக்கூடாது, நேராக பாஸ்டர்கிட்ட போய் இந்த ஆளை பற்றி நீங்கள் என்ன சாட்சி கொடுக்குறீங்க. பாஸ்டர் நல்ல சாட்சி சொன்னால் அதை எடுத்துக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நண்பர்களே, பரிசுத்தாவின் வழி நடத்துதலையே வாழ்கிற ஒருத்தன் தான் பரிசுத்தமாகுதலை கண்டவன். அடுத்து கூட இருக்கிற மனுஷங்களோடு வாழ்கிறோம், மனிதர்களோடு வாழ்கிறோம். நம்ம சுற்றி நிறைய மனுஷர்கள், உறவுகள், அப்புறம் சிநேகிதர்கள், அப்புறம் நம்ம சொந்த குடும்பம், கணவன் மனைவி பிள்ளைங்க, மாமன் மாமி, மருமகள் எல்லாம் இந்த மனுஷங்களோடு வாழ்கிறோம். அதோடு சர்ச்சுக்கு வரோம், சபையில் இருக்க விசுவாசிகள், மனிதர்கள். இந்த மனிதர்கள் மேல் பிரியமாக வாழ்கிறோமா, இதுதான் பரிசுத்தம். எந்த மனிதனையும் தாங்குகிறோம், சகிக்கிறோம், அவனை தூக்கி எறிஞ்சு நம்ம பேசுகிறது இல்லை. யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் வாழ்கிற வாழ்க்கை, யாரையும் தொடாமல் வாழ்கிற வாழ்க்கை. இன்னொருத்தனை இடிச்சிட்டு வாழக்கூடாது. எங்கே போனாலும் இன்னொருத்தனை இடிக்கிற மாதிரி வாழக்கூடாது. இன்னொருத்தனுக்கு நோவு வரும்படி வாழக்கூடாது. இதுதான் பரிசுத்தமாகுதல். நீ 100 பேரை இடிச்சிட்டு நீ சிங்காசனில் போய் உட்கார்ந்தடா, நீ பரிசுத்தமான் கிடையாது. இன்னொருத்தனை இடிக்காமல் வாழ்கிறது, அவனை கீழே தள்ளாமல் வாழ்கிறது. அரசியல்வாதிகள் நிறைய பேரை அவதூறு பேசி கீழே தள்ளிட்டு தான் அவங்க அந்த ஆட்சியை பிடிக்கணும். அது உலகம். நீங்களும் நானும் அப்படி இல்லை. எத்தனை பேர் நான் பேசுகிறத கவனித்து கொண்டிருக்கிறீங்க? கரங்களை அசைத்து அல்லேலூயா அல்லேலூயான்னு சொல்லுங்கள். வாய் நிறைய அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்கள். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கூட வாழ்கிற மனுஷங்களை புரிந்து கொள்ளணும், புரிந்து கொண்டு அவங்கள அனுசரித்து வாழணும்.
அவங்கள சகிக்கணும். சில நேரம் சிலரை சகிக்கவே முடியாது, ஆனால் சகிக்கணும். சிலர் உங்கள் பொறுமையை சோதிப்பாங்க, உங்களை எரிமலையாக்குவாங்க. ஆனால் அது நடுவில் பொறுமையாக அவங்கள ஹேண்டில் பண்ணணும். அவங்கள மன்னிக்க முடியாத மாதிரி திரும்ப திரும்ப தான் உங்களுக்கு விரோதமாக பண்ணுவாங்க, ஆனால் மன்னிக்கணும். அப்போ மன்னித்து சகித்து பொறுமை காட்டி உங்களை சுற்றி இருக்கிற மனுஷர்களுக்கு நோவு இல்லாமல் டிஸ்டர்ப் பண்ணாமல் வாழக்கூடிய வாழ்க்கை தான் பரிசுத்தமாகுதல். இன்னொருத்தனை காயப்படுத்தி, இன்னொருத்தனை வருத்தப்படுத்தி, இன்னொருத்தனை அழித்து, இன்னொருத்தனை கொன்று நம்ம ஆட்சியை பிடிக்கக்கூடாது. நம்ம ஆட்சி நல்ல ஆட்சி, இயேசுவின் ஆட்சி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தமாகுதல்னா என்னென்னா, நம்மளை சுற்றி இருக்கிற மனுஷங்கள்கிட்ட நம்ம எப்படி வாழ்கிறோம், எப்படி நடக்கிறோம். நம்மளை ஏமாற்றுவாங்க, அவங்ககிட்ட எப்படி நீங்கள் வாழ்வீங்க. நம்மகிட்ட பொய் பேசுவாங்க, எப்படி நீங்கள் வாழ்வீங்க. நம்மகிட்ட ஒரு பங்கை மட்டும் வெளிப்படுத்தி ஒரு பங்கை ஒளிச்சு வைப்பாங்க, என்ன பண்ணுவீங்க. உள்ளத்தில் உங்களை ஏளனமாக நினைப்பாங்க, வெளியில் புகழாக பேசுவாங்க, என்ன அவங்களோட எப்படி வாழ்வீங்க. உங்களுக்கு மன்னிக்க முடியாத ஒரு தவறை செய்த ஒரு ஆள் உங்ககிட்ட இருக்குது, உங்கள் வீட்டிலையோ அல்லது உங்கள் இடத்துலையோ உங்கள் சபையிலையோ இருக்குது. நீங்கள் மன்னிக்கவே முடியாது, அவ்வளவு பெரிய தவறு செய்திருக்கிறார் உங்களுக்கு விரோதமாக. ஆனால் அந்த ஆளையும் மன்னித்து திருவிருந்தில் பங்கெடுக்கும்போது அதுதான் பரிசுத்தமாகுதல். திருவிருந்தில் பங்கு பெற்ற பிள்ளைகளே, இதுதான் பரிசுத்தமாகுதலினுடைய படிகள். பரிசுத்தமாகுதல் என்றால் பரிசுத்தாவியினால் நிறைந்து ஆவியின் அக்கினியில் அந்நிய பாஷைகளை பேசி அந்த ஆராதிக்கிறதும் ஜெபம் பண்ணுவதும், அவ்வளவும் பல பாஷைகள், அவ்வளவும் பரிசுத்த அக்கினியில் நிரம்புறது. அது யார் கொடுக்க முடியும் இந்த பரிசுத்தமாகுதலை? பரிசுத்தாவினால் நிரம்பும் போது வர்ற பரிசுத்தம் வேறு எவர் கையிலிருந்து வராது, கிடைக்காது. அது பிறரை பார்த்து அவன் நல்லவனாக இருக்கான், அவனை மாதிரி நான் மாறிடணும், எவ்வளோ மாறிட போகிறோம். ஆனால் பரிசுத்தாவின் அக்கினி மேலே வந்துட்டுனா நம்ம 10 எதிர்பார்ப்போம், அவர் 100ல் கொண்டு போய் நிப்பாட்டுவார். அதுதான் முள்ளங்காலில் நின்று ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசி ஜெபிக்கிற ஜபத்தில் தான் ஒருவன் பரிசுத்தமாகுதலுக்குள்ளே அவன் உலாவுகிறான், அந்த ரூமுக்குள்ளே உலாவுகிறான், அந்த ப்ராசஸுக்குள்ளே போய் வருகிறான். அக்கினி அபிஷேகம். அபிஷேகம் இல்லாட்ட பரிசுத்தமாகுதலை நீங்கள் கண்டதில்லை, யூ ஹவ் நெவர் சீன். அதுக்கு தான் பரிசுத்தாவி பெறணும், அதுக்கு தான் ஆவிக்குரிய சபைன்னு பேர். வரும் ஒவ்வொரு கூட்டத்திலையும் பரிசுத்தாவி தான் பெறணும். பரிசுத்தாவியானவருடைய காலம் இது. அவர் இல்லாமல் ஒரு கூட்டம் நடத்த முடியாது, அவர் இல்லாமல் ஒரு வீடு பிரதிஷ்டை பண்ண முடியாது, அவர் இல்லாமல் கல்யாணம் கிடையாது. பரிசுத்தாவியானவருடைய காலம் இது. அவர் இல்லாமல் உணவு கிடையாது, அவர் இல்லாமல் காணிக்க கிடையாது, அவர் இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஆவியானவர் தான் நமக்கு வேணும். ஆக சும்மா கையை கட்டி கோயிலில் உட்கார்ந்தோம், பரிசுத்தமாகுதல் இல்லை. பரிசுத்தாவின் அக்கினியினால் நிரம்பியிருக்கணும். அக்கினி அபிஷேகம் வந்து இறங்கிட்டுனா நிறைய குப்பைகளை ஒரு இடத்துல குமிச்சு போட்டு நெருப்பு பற்ற வச்சிங்கன்னா எரியும். அந்த மாதிரி நமக்குள்ளே கிடக்கிற குப்பையெல்லாம் அந்த பரிசுத்த அக்கினி தாங்க எரிக்க முடியும். அதுதான் பரிசுத்தமாகுதல். உங்கள் திராசில் நீங்கள் நல்லவங்களாக இருப்பீங்க, பரிசுத்தாவியினுடைய திராசில் குப்பையாக தெரியும். அவர் நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டரிப்பின் ஆவியினாலும் அந்த இரத்த பழிகளை நீக்குவார் என்று சொல்லியிருக்கிறார். அதுதான் பரிசுத்தமாகுது. நான் 10வது பாயிண்ட் சொல்கிறேன். 10வது பாயிண்ட் என்னென்னா, தேவனுடைய வார்த்தைகளையும் தேவனுடைய செய்தியையும், த மெசேஜ் ஆஃப் காட் அண்ட் த வேர்ட் ஆஃப் காட், அதை உள்வாங்கிக் கொள்வது, அதுதான் பரிசுத்தமாகுதல். டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது இல்லை, இது எனக்கு, இது அவனுக்கு, இவனுக்கு. நிகழ்வுகள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வாக்குத்தத்தம் தேடுறது, அப்படி தேடாமல் எந்த செய்தி தேவன் கொடுத்தாலும் நான் உள்வாங்கிறேன். பரிசுத்தமாகுதலில் வந்தவன் செய்திகளை உள்வாங்குவான், மறக்க மாட்டான் செய்திகளை. பேசுகிறவர் ஆவியானவர். அவருடைய செய்தியை மறக்கிறோம்னா நம்ம எவ்வளோ கீழே போயிட்டோம்னு அர்த்தம். அவர் கொடுக்கிற செய்தியை மறக்கக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவ வசனங்களை உள்வாங்குவது தான் பரிசுத்தமாகுதல். அதுக்கப்புறம் இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார், பிழைத்திருக்கிறார் என்று சொல்வது தான் பரிசுத்தமாக. சர்ச்சில் இருக்கும்போது எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் அல்ல, அப்படி தான் நமக்கு தோணும். வீட்டில் போனவுடனே என்ன தோணும்? இனி நான் தான், இனி நீர் அல்ல. நிறைய பேர் லைஃப் அப்படி இருக்கக்கூடாது. வாழ்நாளில் எல்லாமே
நான் இல்லை, அவர் தான். பரிசுத்தமாகுதலுக்குள்ளே வந்தவன் தன்னை முன்னால் காட்டவே மாட்டான், இயேசுவை தான் காட்டுவான். தான் படிப்பை பட்டத்தை காட்ட மாட்டான், தான் அனுபவத்தை காட்ட மாட்டான், இயேசுவை தான் காட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி நான் அல்ல, எனக்குள் பிழைத்திருக்கிறது இயேசு தான். என்னை பார்க்க மாட்டீங்க, நீங்கள் இயேசுவை தான் பார்ப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 12வது, இயேசு மறுபடியும் வருவார், என் மீட்பர், என் நேசர், என் மணவாளன் மறுபடியும் வருவார்ன்னு எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் பாருங்க. அவங்க தான் பரிசுத்தமாகுதலில் வந்தவங்க. அவர் வரும்போது பார்த்துக்கிறோம். இப்போ பரவாயில்ல, இப்போ எனக்கு பலன் கிடைக்காட்டா பரவாயில்ல, அவர் வரும்போது கொடுப்பார். ஸோ பரிசுத்தமாகுதல்ங்கிறது ரொம்ப ஒரு 12 பாயிண்ட் நான் சொன்னேன். அது அவ்வளோ இணைந்த ஒரு அனுபவம் தான் பரிசுத்தமாகுதல் என்பது. இது யாருக்கு கொடுப்பார்? நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாகி தேவனுக்கு அடிமையாக வாழும்போது இது உங்களுக்கு கிடைக்கும். பரிசுத்தமாகுதலை நீங்கள் பூரணப்படுத்துவதற்கு ஒரு பெரிய காலப்பகுதியை கொடுப்பார். அடிமையாக வாழ்கிறதுக்கு கொஞ்சம் காலப்பகுதி, ஆனால் பரிசுத்தமாகுதலை பூரணப்படுத்த நிறைய காலப்பகுதியை கொடுப்பார். அதுக்கப்புறம் அந்த காலப்பகுதி முடியும் போது அவர் நம்மை அழைத்து செல்வார். ஆகவே இன்று காலை வேளையிலே, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நானே உனக்கு கேடகமும் மகாபலனுமாயிருக்கிறேன் சொல்கிறார். கர்த்தர் தான் நமக்கு ரிவார்டு. 2வது, பரிசுத்தமாகுதல் தான் நமக்கு ரிவார்டு. 3வது என்னென்னா, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11-12 சொல்லியிருக்கிறத வாசித்து நான் நிறைவு செய்ய போகிறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11-12. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுவார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். இதுதான் 3வது பலன். பரலோகத்தில் பலன் இருக்காங்கிறது தான் முக்கியம். எல்லாத்தையும் பூமியில் வாங்கி காலி பண்ணிட்டு பரலோகத்தில் போகும்போது வெறும் கையோட போகிறதில்லை. பரலோகத்தில் பலன், சந்தோஷப்பட்டு களி கூற முடியும். பலனை பார்த்தா பேங்க்கில் இவ்வளோ ரூபா இருக்குது, இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், இளைப்பாறுதலாக இருக்கும், சமாதானமாக இருக்கும். பேங்க்கில் ஒன்றுமே இல்லைன்னா சாகணும் போல வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு விசுவாசத்துலேயும் வாழ தெரியாது, பிறகு எப்படி இருக்கும்? மற்றவங்களோட ஒப்பிடுவீங்க நீங்கள். அவன் இயேசுவை நம்பாதவன், ரட்சிக்கப்படாதவன், பணம் வச்சுருப்பான், அவன் கூட ஒப்பிடலாமா நீ ஒன்றைய? அவன் பணம் ஐயாவன மாதிரி எனக்கு இல்லையே, சி. ரட்சிக்கப்படாதவன், துன்மார்க்கன், குடிகாரன் கையில் பணம் இருக்கும், அவனோட ஒப்பிடாத ஒன்றைய. உனக்கு வேண்டியதை கர்த்தர் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுவார், சாங்ஷன் பண்ணுவார். பேங்க்கையே வச்சிருக்கிற பெரிய முதலாளி அவர். நான் சொன்னேன், நான் அன்னைக்கே சொன்னேன், இன்றைக்கும் சொல்கிறேன், உங்கள் முதலாளியே அவர் தான். இயேசு தான் முதலாளி. முதலாளின்னா சும்மா வார்த்தை கிடையாது, முதல் போட்டவருக்கு தான் முதலாளின்னு பேர். சொல்லுங்கள், யார் முதலாளின்னு சொல்லுவோம்? முதல் போட்டவர். நான் ஏன் முதலாளின்னு சொல்கிறேன்? எனக்குள்ள அவர் நிறைய முதல் போட்டிருக்காரு. அதே வார்த்தையை தான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்குள்ள நிறைய முதல் கொண்டு 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 போடுவார், மாதம் போடுவார். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு பெரிய முதலீடு உங்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்ப்பார். அவர் தான் பெரிய முதலாளி. அல்லேலூயா. அவர் இருந்தால் போதும். உங்களுக்கு பரலோகத்தில் உங்களுக்கு பலன் இருக்குங்கிற நம்பிக்கையில் நீ எவ்வளோ அடியும் வாங்கலாம். பவுலை போட்டு வாரினால் அடிக்கிறாங்க, கையில் காசாக வச்சுருந்தார். இயேசுவை வாரினால் அடித்தார்கள், ஸ்தேவானை கல்லினால் எரிந்து கொண்டார்கள், கைக்கு ஆசா வச்சுருந்தார். நகையை போட்டு கிளிங் 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 கிளின்னு கையில் ஆட்டிக்கிட்டு இருந்தாரா. பிளாஸ்டிக் நகைகளையும் தூக்கி போட்டுக்கிட்டு அருவருப்பா. என்ன மாதிரி ஆட்களுக்கு இந்த பரலோக காட்சியாக பார்க்கும்போது அருவருப்பாக தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் பிள்ளைகளை அப்படி வளர்க்காதீங்க. பிள்ளைகளுக்கு மகிமையை சொல்லிக் கொடுங்க. உலகம் வேண்டாம், இந்த உலகத்தை காட்டாதீங்க. அவங்களுக்கு உலகத்தை ஓவராக காட்டியிருப்பீங்க. பிள்ளை நீ காட்டின பாதையில் போயிட்டுது, அப்புறம் எதுக்கு உட்காந்து அழுகிற? ஐயோ பிள்ளை போயிட்டுதே, ஐயோ பிள்ளை போயிட்டுதே. ஏன் போச்சு? நீ தானே உலகத்தையே காட்டின, பரலோகத்தை காட்டு. பரலோகத்துக்கு உடனே போயிடாது. அவர் ஜீவாதிபதி, கரெக்டாக வச்சுட்டாங்க. பாஸ்டர் இவ்வளோ கஷ்டப்படுறேன், எனக்கு எப்போ பாஸ்டர் பலன் கிடைக்கும்? பரலோகத்திலே உங்களுக்கு பலன் உண்டாயிருக்கு, அதனால் பூமியில் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, நீங்கள் ஏன் சந்தோஷமாக இருக்கீங்க பாஸ்டர்னா? எங்களுக்கு பலன் இருக்குல்ல.
இப்போ நீ வேர்க்க வேர்க்க வாழ்கிற, கண்ணீரோடு வாழ்கிற, துன்பத்தோடு வாழ்கிற, முள்ளாக மிதித்து வாழ்கிற, நீ சகிச்சு வாழ்கிற, மன்னிச்சு வாழ்கிற, பொறுமையாக வாழ்கிற. இதெல்லாத்துக்கும் பலன் வச்சுக்கிட்டே கூப்பிடுவார். அல்லேலூயா. இதோ நான் சீக்கிரம் வருகிறேன், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. பரலோகத்தில் மட்டும் நமக்கு பலன் இல்லை அப்படின்னா, நான் முதலாவது உங்களெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு நான் போயிடுவேன். கர்த்தருக்கு இவங்களை ஏன் நான் சகிக்கணும்? இவங்களை நானாக பெற்றேன். பரலோகத்தில் பலன் இருக்குது. அல்லேலூயா. சார், எனக்கு ஒரு 2-3 பிள்ளைகள் இருக்குது, அதை வளர்த்தா பரலோகத்தில் பலன் கிடைக்குமா? ஆமாம். உங்கள் பிள்ளைய நீங்கள் கரெக்டாக வளர்த்தீங்கன்னா பரலோகத்தில் பலன் உண்டு. நீங்கள் கரெக்டாக வளர்ப்பீங்கன்னு தானே உங்களுக்கு அந்த பிள்ளைய தேவன் கொடுத்தார். பிள்ளைய நீங்கள் தெய்வ பயம் இல்லாமல் வளர்த்துட்டா பிறகு குடல் உருவிடுவார். பார்த்துக்கிடுங்க. கர்த்தருக்கு பயந்த ஒரு வழிகளில் நடக்கணும். சரி, இவ்வளோ நேரம் தேவனுடைய செய்தியை கேட்ட உங்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். பலன் இயேசுவால் நமக்கு வருகிறது. பலன் வருகிறது மட்டுமல்ல, அவரே நமக்கு பலனாக இருக்கிறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் மோசையை பற்றி சொல்லியிருக்கிறது. அவன் இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து, எப்படி சொல்லுங்கள், இனி வரும் பலன். இப்போ இன்னைக்கே பலன் எதிர்பார்க்காதீங்க, இனி வரும் பலன். இயேசு வருவார், பலனை எனக்கு தருவார். அதனால் 3 பலன்களை சொன்னேன். 3 பலன்களும் உலகத்துக்கு கிடையாது, உங்களுக்கும் எனக்கு மட்டும்தான். அவரே பலன். பரிசுத்தமாகுதல் ஒரு பலன். அதுக்கப்புறம் நம்ம படுற அத்தனை கஷ்டங்களுக்கும் பாடுகளுக்கும் ஊழியங்களுக்கும் தக்க பலன் அவர் வச்சிருக்கிறார், நமக்கு சேர்த்து வைப்பார். அந்த பலனை பெற நம்மை ஒரு நாள் அழைத்து செல்வார்.